ரட்சிக்கவும் உங்களுடனே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உபாகமம் 20:4. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக நமது சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் ரட்சிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே இருக்கிறார். வனாந்திரத்தில் இஸ்ரவேலரை அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் தேவன் வழி நடத்தினது போல நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்து சத்துருவின் தந்திரங்களையும் முறியடித்து வெற்றியோடு வாழ நாம் முதலாவது விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறார் என்று நாம் இப்படி அறிக்கை பண்ண தேவன் நமக்காக யுத்தம் செய்து நம்மை சூழ்ந்திருக்கும் அனைத்து சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்பிவித்து நமக்காக யுத்தம் செய்து சமாதானமாக சந்தோஷமாக நம்மை வாழ வைப்பார். நாம் அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு அறிக்கை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோமாக. ஆமேன்.